ஈரான் மீது அமெரிக்கா பயங்கர தாக்குதல். இந்திய பங்குச் சந்தை வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம். ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த 3 கப்பல்கள் மீது ஈரான் திடீரென தாக்குதல் நடத்தியதால் அந்த நாட்டின் 80 இடங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்துவிட்டது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது வீணானது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இதனால் வளைகுடா நாடுகளில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் ஜூலை 15ஆம் தேதி இருதரப்பினரும் போராட்டங்களை அறிவித்துள்ளதால் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கர்நாடக அரசை கண்டித்து ஜூலை 15ஆம் தேதி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஓசூர் அருகே தமிழக எல்லையில் இருந்து மேகதாட்டு வரை பேரணி நடத்தப்படும் என சங்கத்தின் மாநில தலைவர் வேலு சாமி அறிவித்துள்ளார். இதற்கிடையில் அதே நாளில் கர்நாடக மாநில எல்லை பகுதியில் மேகதாட்டில் அணை கட்ட வலியுறுத்தியும் தமிழ் திரைப்படங்களை திரையிட எதிர்ப்பு தெரிவித்தும் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என கன்னட சலுவாலி அமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் அறிவித்துள்ளார். ஒரே நாளில் இரு மாநிலங்களின் எல்லை பகுதிகளிலும் அந்தந்த மாநில அமைப்புகள் போராட்டங்களை அறிவித்துள்ளதால் அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மின் வாரிய ஊழியர்கள் கண்டிப்பாக அடையாள அட்டை அணிய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மின் வாரியம் பிறப்பித்த உத்தரவு விவரம்: தமிழ்நாடு மின் வாரியம், மின் உற்பத்தி கழகம், பகிர் மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம், பசுமை எரிசக்தி கழகம் ஆகிய அனைத்து பிரிவு ஊழியர்களும் அலுவலக வளாகத்துக்குள் நுழையும் போதும் பணி நேரத்திலும் அடையாள அட்டையை வெளியில் தெரியும்படி கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். பாதுகாப்பு பணியாளர்கள், அதிகாரிகள் சோதனையிடும்போது தயக்கமின்றி அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்தோனேசிய கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. இந்தோனேசியாவில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இந்து கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வழிபாடு செய்தார்.